நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசியான கும்ப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2025. பொதுவா கும்பராசியை பொறுத்தவரையும் அவிட்ட நட்சத்திரம் 3-4 பாதமும், சதய நட்சத்திரம் முதல் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதமும் கொண்டதுதான் கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முதல் பகுதியில் கொஞ்சம் கடுமையான ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமே பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் நடைபெற போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பல பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். பல பிரச்சனைகள் குறைய போகுது, பல பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி, மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இந்த முதல் பகுதி இந்த ஒரு 3 மாத காலகட்டங்கள், அதாவது மார்ச் 29 வரையுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துல தடங்கள் தாமதம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அதாவது உங்க ராசியில பாத்தீங்கன்னா ஜென்மத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறாப்ல, அதாவது 7.5 சனி அப்படின்னு சொல்றது. அந்த 7.5 சனியில ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு அதாவது குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு போறாப்ல, அதாவது அது பாத சனி அப்படின்னு பொதுவா சொல்றது. அதாவது இந்த பாத சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த ஜென்ம சனி காலகட்டத்துல தான் பல பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் முடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 பக்கமும் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருப்பாப்ல இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும். இந்த ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா குறையக்கூடிய காலம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 2ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்துல உள்ள பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், கடின உழைப்பு ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு குடும்ப வழக்கு கோர்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அதை பாத்தீங்கன்னா சமாதானமா பேசி மீண்டும் குடும்பத்துல ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். கடன் பிரச்சனைகள் குறையும், வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய 3வது பார்வையா ராசிக்கு 4ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கிறாரு. 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாய்ஸ்தானம் அப்படின்னு பொதுவாக சொல்றது. அந்த சுகபோக வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதாவது உங்களுடைய வண்டி வாகனங்கள் அடிக்கடி கொஞ்சம் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தாயாருடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதா இருக்கட்டும், உங்களுக்கே கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை நீங்க சரியான மருத்துவரை அணுகி அதை சரி செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிடும். இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க, சொந்த வீடு பக்கம் போகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், அசைய சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயற்சி பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே தடங்கள் தாமதம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணும்பொழுது சொந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுத்தினாலும் அதை சுப விரைய செலவா மாற்றக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகிடும். அதனால இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். இதுவரைக்கும் படிப்புல தடங்கள் தாமதம் ஏற்பட்டு இருந்தாலும், படிப்புல பாத்தீங்கன்னா மந்தத்தன்மை ஏற்பட்டாலும் இல்ல சுரக்கம் ஏற்பட்டாலும் பாத்தீங்கன்னா இதன் பிறகு உங்களுக்கு படிப்புல இருந்து வந்த குறைகள் அனைத்துமே நிவர்த்தி ஏற்படும். ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்காக கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட முயற்சி பண்ணி நீங்க படிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பாக்குறாப்ல. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தை பத்தி உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றமோ, இடம் மாற்றமோ, இல்ல வேலையில ஒரு சில மாற்றமோ, இல்ல தொழில மாற்றமோ, ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல கஷ்டத்தை, பல துன்பத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த துன்பம், கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாமே பாத்தீங்கன்னா குறைந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக பாத்தீங்கன்னா உயர்வை நோக்கி நீங்க செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல சனீஸ்வரருடைய பார்வை இருக்கு. பொதுவா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் 6, 8, 12ஆம் இடத்துல அமர்ந்தாலோ இல்லைன்னா அந்த பார்வை பலன்கள் பட்டாலோ பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. திடீர்னு உங்களுக்கு லாபம் ஏற்படும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும். அதாவது யாராவது உங்க பேர்ல ஒரு இன்சூரன்ஸ்
போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல திடீர்னு அந்த அமௌண்ட் வர்றது, ஒரு லாட்டரி சீட் யோகமோ ஒரு புதியல் யோகமோ இது போல திடீர் யோகம் அப்படிங்கறதுல உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நிலுவையில உள்ள ஒரு சில வழக்குகள் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இந்த காலகட்டத்துல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அடுத்ததான் அந்த சனீஸ்வரருடைய 10வது பார்வை உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறதால லாபங்கள் அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா லாபங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா இல்ல. பொதுவா உங்களுக்கு வருமானமே இல்ல, அப்புறம் எப்படி லாபம் அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு லாபங்கள் அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதாவது 2வது திருமணம் முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை சனீஸ்வரரும் பார்க்கிறாரு, குருவும் அங்க பார்க்கிறாரு. அதனால மூத்த சகோதரர்களுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் அப்படிங்கிறது ஏற்படும். நண்பர்களுடைய சப்போர்ட், ஆதரவுகள் கிடைக்கும். வெளிநபர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இந்த 11ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கும்போது சேமிப்பு உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்விற்காக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுவதை தவிர பாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல. நீங்க பயப்படாம இருக்கலாம். அடுத்ததா குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த குரு பாத்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய ஒரு நன்மை அப்படிங்கிறது பெருசா கிடையாது. ஆனா 5ஆம் பாவகத்துல போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஏன்னா குருவோடைய பார்வை உங்க ராசி மேல படுது. பொதுவா 5ஆம் இடத்துல குரு இருந்தாவே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகமா நீங்க விரைய செலவுகள் பண்றது பாத்தீங்கன்னா அது சுப விரைய செலவா மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பு செலவா இருக்கட்டும், இல்ல ஆடை அணிகலன்களா இருக்கட்டும், குலதெய்வ வழிபாடா இருக்கட்டும், இல்ல கோவில் குளங்கள் அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஒரு சில நபர்களுக்கு பிரிந்த காதல் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. காதலர்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதனால இந்த 5ஆம் இடத்துல அமர்ந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 5வது பார்வையை உங்க ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாப்ல. அதனால பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், பூர்வீக சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள், வில்லங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அனைத்து பிரச்சனையுமே தீர கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். தந்தையாருடைய உடல்ல இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தந்தைக்கு உங்களுக்கு உறவு நிலையில ஒற்றுமை ஏற்படும். அங்காளி பங்காளி சண்டை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது முழுவதுமே தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அனைவரும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை, வெளியிலயும் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கும். இனி பாத்தீங்கன்னா எங்க போனாலும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அடுத்ததாக குருவோடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்தை பார்க்கறதால லாபங்கள் அப்படிங்கிறது உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே சொன்னது போலதான் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு, ஏற்கனவே சொன்னது போலதான் நல்ல வேலை அமையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை குறைஞ்சி மேல் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இல்லாம சுமூகமா வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது நீங்க அருகில் வேலை பார்ப்பதை விட கொஞ்சம் தொலை தூரமா வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும். அதே போன்று குருவோடைய 9வது பார்வை உங்க ராசி மேல படுவதால எல்லாமே பாசிட்டிவாவே முடியும். உங்களை சுத்தி நல்ல நண்பர்கள் இருப்பாங்க, நல்ல உறவினர்கள் இருப்பாங்க. அதாவது உங்களை பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. நீங்களும் பாசிட்டிவான திங்கிங் அனைத்துமே உங்களுக்கு செயல்படும். நெகட்டிவான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசா வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு அருகில இருக்கக்கூடியவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்களே தவிர உங்களுடைய முதுகுக்கு குத்தக்கூடிய எதிரிகள், துரோகிகள் அப்படிங்கிறது இந்த குரு பார்வை காலகட்டத்துல யாருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படியே யாராவது வந்தாலும் நீங்க அவங்களை விட்டு விலகி தூரமா போகணும். அப்படின்னா உங்களை விட்டு அவங்க தூரமா விலகி செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடும். அதனால இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்க திருமணத்துக்காக நீங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில நல்ல வரன் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
வேலையில பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, தொழில் முடக்கம், தொழில் கஷ்டம், அதாவது நல்ல வருமானமே இல்ல, குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி இருக்கு பொதுவா சொல்லிட்டு இருப்பீங்க. பொதுவா பல நபர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது, நல்ல வருமானங்கள் ஏற்படும், தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். அதாவது ஒரு சில ஓனர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலாளிகளை பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுடைய நேர் பார்வையில உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல், அவமானங்கள், விரைய செலவுகள் அது போல விஷயங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கலாம். இதன் பிறகு பெரிய ஒரு அலைச்சல், மன உளைச்சல் அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். பொதுவா இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல இருந்த ராகு ஜென்மத்துக்கு வராப்ல, கும்பராசிக்கு வராப்ல, 8ஆம் பாவகத்துல இருந்த கேது பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்துக்கு வராரு. இது மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது ஜென்மத்துல ராகு உட்கார்ந்தாரு அப்படின்னா எல்லாமே பிரம்மாண்டமா உங்களுக்கு நடக்கும். நல்லது நடந்தாலும் பிரம்மாண்டமா நடக்கும், கெட்டது நடந்தாலும் பிரம்மாண்டமா நடக்கும். ஜென்மத்துல ராகு அமர்ந்தாவே பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், அசையா சொத்துக்கள் வாங்கணும், அடுத்த கட்ட நகர்வுக்காக நம்ம போகணும், ஓடி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கறது தான் ராகு. அது குருவுடைய பார்வையில இருக்கிறதால பாத்தீங்கன்னா ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழல் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அப்படி இருக்கும்போது 7ஆம் பாவகத்துல கேது இருக்கிறதால அந்த கணவன் மனைவிக்குள்ள மட்டும் அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அதை நீங்க தான் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம். அதாவது பிரிந்த கணவன் மனைவிகள் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஒற்றுமையா பயணிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருப்பாரு. நீங்க அதற்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பொருட்டா நீங்க எடுத்துக்க தேவையில்லை. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, உறவினர்கள் மூலமான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்க செயல்படுறது ரொம்ப நல்லது. இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசு பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருங்க. நீங்க உங்க வேலை ஒன்றுன்னு இருங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்கள்ட்ட காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றது, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, இது போல விஷயத்துலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருக்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா விவசாய பணிகள் செய்யக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் உங்களுக்கு சிறப்பான வருமானம், கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. இது வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இருக்கு. அதே போன்று பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழிலா இருக்கட்டும், இல்ல ஹோட்டல் சம்பந்தமான தொழிலா இருக்கட்டும், இல்ல நீர் சம்பந்தமான தொழிலா இருக்கட்டும், இந்த தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல அங்க வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் வருமானத்தை விட கொஞ்சம் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதே போன்று பாத்தீங்கன்னா பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட துறையா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து கவனமா நீங்க வேலை பார்க்கறது ரொம்ப நல்லது. அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட நீங்க பணி புரியறது ரொம்ப நல்லது. அலைச்சல்கள், ஒரு சில விரைய செலவுகள், மன உளைச்சல் அப்படிங்கிறது வரதா செய்யும். விரைய செலவுகள் அப்படிங்கிறது கூட வரதா செய்யும். நீங்க மட்டும் பார்த்து கவனமா இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா பேசுங்க. பொது இடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசுறது ரொம்ப நல்லது. அது மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையூறா வரக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதனால அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பொது இடத்தில் செல்லும் போதும் சரி, இல்ல பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, பார்த்து கவனமா பேசுறது நல்லது. அதே போன்று கலைத்துறையா இருக்கட்டும், இல்ல மீடியா துறையா இருக்கட்டும், ஜவுளி கடை, நகைக்கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்திட்டு இருக்கேன், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு நல்ல வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. பிரச்சனைகள் இல்லை. அதாவது யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை அளிக்கும். அல்லது தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்றதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களால முடிஞ்சிச்சுன்னா சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.